உங்கள் பசங்களுக்கு டிராயிங் அண்ட் கலரிங் மேலே ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு கிரியேட்டிவான ஒரு கிஃப்ட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிராயிங் அண்ட் கலரிங்க்கு ஒரு புக்கு வாங்கி கொடுத்துருப்போம், கலரிங் புக், டிராயிங் புக்குன்னு. ஆனால் இது ஒரு டிராயிங் வால்பேப்பர். பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கில் கலர் பண்ணுறதோ, ஒரு சின்ன ஒரு புக்கில் அதை இப்போ டிராயிங் பண்ணி அதெல்லாம் பண்ணுறது அவ்வளோவா பிடிக்காது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா செவரில் தான் பார்த்தீங்கன்னா கலர் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க. நிறைய புது புது டிராயிங்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், புது பெயிண்ட் அடிச்சிருக்கோண்டா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த வால்பேப்பர் வச்சு அவங்களோட ரூமில் யூனிக்காக ஒரு கலர்ஃபுல் வாலையே நம்ம உருவாக்கலாம், அவங்களுடைய ஸ்பெஷல் டிராயிங்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் மூலமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 2 மீட்டர்ஸ்க்கு மேலேயே இருக்கக்கூடிய ஒரு ரோலு. அண்ட் ஆல்சோ ரிப்பிட்டேட்டிவான பிக்சர்ஸ் எதுவுமே கிடையாது, ரொம்பவே யூனிக்கான பிக்சர்ஸ், நல்லா பெரிய பெரிய பிக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பேப்பர் குவாலிட்டியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் செவரில் தான் ஒட்டணும்னு இல்லை, நார்மலாக நீங்கள் வந்து ஃப்ளோரில் போட்டு கூட நீங்கள் வந்து கலர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இமேஜின் ஒரு பிளெயின் வாலில் உங்களுக்கு இந்த ஒரு கலர்ஃபுல்லான உங்கள் பசங்க கலர் பண்ண அந்த ஒரு வால்பேப்பரை வந்து சென்டராக நம்ம வந்து அதை பேஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே அந்த ரூமுக்கே ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கிஃப்ட் உங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வியூ ப்ராடக்ட்ஸில் கொடுக்குறேன், இல்லை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், தேவையான செக் பண்ணுங்கள். பை.